இப்ப கொஞ்ச நாளா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அரசியல் கட்சிகள் பண்பாடு குறைந்த நிலையில ஒரு நாகரிகமற்ற முறையில மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்றத ஒரு ஒரு உத்தியாகவே கடைபிடிக்கிறார். சட்டமன்றத்தில் நம்ம அதை அந்த அந்த செய்கை மூலமாக இதை காட்டணுமா? உண்மையிலே பார்த்தோன்னா அதை மாண்புமிகு முதல்வர் அவர்களும் சட்டசபைக்குள்ள பேசும்போது அதை செய்யாமல் இருந்திருந்தா இன்னும் மாண்புகள், சட்டமன்றத்தின் மாண்புகள் காக்கப்பட்டிருக்கும். இதுல தான் ரொம்ப அந்த பெண் இனத்தையே தாழ்த்தி பேசுற அளவுக்கு இது ஒரு 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 மோசமான செயலாகும். ஒரு நடிகையின் பெயரை எடுத்து அது கூட தண்ணீர் வருவதையும் இதையும் சேர்த்து ஒரு இரட்டை அர்த்தம் வர்ற மாதிரி இது எந்த தாய்க்குள்ள பெண்ணினத்தை மதிக்கின்ற எவருமே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது கட்சி ரீதியாக அவர் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்காமல் இருப்பதற்கும் இந்துவேத முன்னேற்ற கழகம் கண்டனத்தை தெரிவித்திருந்தது. வணக்கம். செந்தமிழ் ஊடகத்தாருக்கு இந்துவேத முன்னேற்ற கழகத்தின் வணக்கங்கள். இப்ப கொஞ்ச நாளா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அரசியல் கட்சிகள் பண்பாடு குறைந்த நிலையில ஒரு நாகரிகமற்ற முறையில மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்றத ஒரு ஒரு உத்தியாகவே கடைபிடிக்கிறார்கள். ஆங்கிலத்தில் சொல்வாங்க, there is no good news as a bad news பாங்க. அதாவது மோசமான செய்தியை போல நல்ல செய்தி எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பண்பாடு உள்ள சமூகத்திற்கு பொருந்தாத ஒரு வாக்கியம் அது. ஆனா ஏதோ ஒரு ஊடகத்துல பிரபலப்படுத்த வேண்டும், பேசு பொருளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இத பயன்படுத்துற மாதிரி தான் தெரியுது. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த நம்ம பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நமது மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தாயாரை பற்றி குறித்த செய்தி. இவர் என்ன சொல்றாரு, ஏற்கனவே நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டசபையில அப்பாவை காணோம் அப்படின்ட்டு ஒரு கருத்தை முன்மொழிஞ்சிருந்தாங்க. அதுக்கு ஒரு இயல்பான நடிப்பில் வெளிப்பட்ட ஒரு செய்கை மூலமாகவும் வெளிப்படுத்தி இருந்தார்கள். இதெல்லாமே இது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை சட்டமன்றத்தில் நம்ம அதை அந்த அந்த செய்கை மூலமாக இதை காட்டணுமா அப்படிங்கிறதெல்லாம் பேசுபொருள் ஆகிச்சுது. உண்மையிலே பார்த்தோன்னா அதை மாண்புமிகு முதல்வர் அவர்களும் சட்டசபைக்குள்ள பேசும்போது அதை செய்யாமல் இருந்திருந்தா இன்னும் மாண்புகள், சட்டமன்றத்தின் மாண்புகள் காக்கப்பட்டிருக்கும். அதான் நாங்க நினைக்கிறது. ஆனா அப்பாவை காணோம்னு அவர் சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சுது. இப்ப பாருங்க, அதை இவ்வளவு நாள் கழிச்சு எடுத்து நீ அப்பாவை போய் சட்டமன்றத்துல தேடுவியா? சரி, அதாவது அப்பாவை சட்டமன்றத்துல தேடாத, வீட்டுல போய் தேடு உங்க அப்படிங்கிறதோட நிறுத்தி இருந்திருக்கலாம். ஆனா அம்மாவுகிட்ட போய் கேட்டா தான் அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. இதுலதான் ரொம்ப அந்த பெண் இனத்தையே தாழ்த்தி பேசுற அளவுக்கு இது ஒரு ஒரு மோசமான செயலாகும். இது எந்த தாய்க்குள்ள பெண்ணினத்தை மதிக்கின்ற எவருமே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதற்கு பல்வேறு ஊடகங்களும், இதற்கு பல்வேறு கட்சி தலைவர்களும் கூட இதற்கு கட்சி வேறுபாடு இல்லாம இதற்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அதே போல இந்துவேத மறுமலர்ச்சி இயக்கமும் தனது கண்டனத்தை வன்மையாக இதை தெரிவித்துக் கொள்கிறது. இதன் மூலம் அரசியல் பண்பாடு எல்லா கட்சிகளுக்குமே வேணுங்கிறது தான். அதற்காக இந்துவேத முன்னேற்ற கழகமானது ஒரு கட்சி சார்பாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு நிறுத்திக் கொள்ளாது. எந்த கட்சி, எந்த கட்சியின் தலைவர்கள் எந்த நேரத்துல எந்த மாதிரியான பண்பாடற்ற செயல்களில் ஈடுபட்டாலும் இந்துவேத முன்னேற்ற கழகம் கண்டிக்கும். ஏன்னா முன்பு அந்த காவேரி பிரச்சனையோட ஒரு நடிகையின் பெயரை எடுத்து அது கூட தண்ணீர் வருவதையும் இதையும் சேர்த்து ஒரு இரட்டை அர்த்தம் வர்ற மாதிரி நமது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசியதற்கும் இந்துவேத முன்னேற்ற கழகம் கண்டனம் தெரிவித்திருந்தது. அதே போல ஆளுங்கட்சிக்கு சார்பாகவும் இந்துவேத முன்னேற்ற கழகம் இருக்காது.
இந்த அதாவது அந்த மைக்கேல்கிற ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பேசக்கூடிய ஊடகவியலுடன் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் தமிழ் எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை பற்றி ஒரு மோசமான பதிவுகளை பதிவிட்டதற்கும் அதை காலம் தாழ்த்தி அதை கைது செய்தமைக்கும் அதை கட்சி ரீதியாக அவர் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்காமல் இருக்கிறதற்கும் இந்துவேத முன்னேற்ற கழகம் கண்டனத்தை தெரிவித்திருந்தது. அதுபோக சபைக்குள்ளவே அவை தலைவரே அவர்களே இந்து மத புனித நூலான பகவத்கீதையை பேசும் பொழுது ஒரு நடவடிக்கையும், மாற்று மதங்களிலிருந்து பிற மதங்களிலிருந்து கருத்துக்களை பேசும்போது வேறு மாதிரியாகவும் நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் இந்துவேத முன்னேற்ற கழகம் சுட்டிக்காட்டி இருக்கிறது. பொதுவாக இப்பொழுது அரசியல் பண்பாடு நம்ம கையில தான் இருக்குது. அரசியல் பொதுமக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பண்பாடு அற்ற எந்த செயலையுமே எந்த தலைவர்களில் எந்த பேச்சையுமே தமிழக மக்கள் வரவேற்க மாட்டார்கள். இதை அனைத்து கட்சிகளும் புரிந்து கொண்டு பண்பாடு உள்ள முறையில அந்த விமர்சனங்கள் யார் வேண்டாலும் பண்ணலாம், எதை வேண்டுமானாலும் பண்ணலாம். அதற்கு குறிப்பிட்ட சில வார்த்தைகள் பண்பாடு மரபு காக்கப்படுவது அவசியம். அந்த பண்பாட்டை தான் இந்துவேத முன்னேற்ற கழகம் வலியுறுத்துகிறது. அதே போல மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது அவருடைய தமிழ் உச்சரிப்பை குறை சொல்வார்கள், சட்டமன்றத்திலேயும் குறை சொல்கிறார்கள், பல பொதுமக்கள் ஊடகத்தார் எல்லாருமே அது தவறை சுட்டி காட்டுகிறார்கள். இந்த நேரத்தில் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அவர் அதுக்கு முயற்சி செய்யாமல் நான் இப்படித்தான் பேசுவேங்கிற ஒரு ஆணவ தொனியில பேசுறாரு. அது கண்டிக்கத்தக்கதாக இருந்தாலும் அதை விட கிறிஸ்தவ மதம், நான் கிறிஸ்தவ எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது, ஐம் பார்ன் கிறிஸ்டியன், பிறப்பால் கிறிஸ்தவன். அந்த கிறிஸ்தவ மதம் அன்பு மொழியை அறவழியை எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இதுல தவறில்லை. யார் வேண்டுமானாலும் அன்பு மொழியை கற்றுக்கொள்ளலாம், எங்கிருந்து வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், அது அவரவர் உரிமை. ஆனா தமிழ் இந்த அன்பு மொழி தமிழ் கற்ற பலருக்கும் தெரியாது. இதுதான் தமிழ் மொழியை தாழ்த்தி வைக்கக்கூடியது, தமிழ் மொழியை இழிநிலைக்கு கொண்டு வரக்கூடியது. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நமது நிதியமைச்சர், தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் பேசுவது என்பது மிக மிக கண்டிக்கத்தக்கதாகும். அன்பே சிவம்ங்கிறது தான் நமது கோட்பாடு. எல்லா மதங்களும் அன்பைத்தான் போதித்திருக்கின்றன. அந்த நேரத்தில் இந்த மாதிரி பேசுவதையும் இந்துவேத முன்னேற்ற கழகம் கண்டிக்கிறது. தொடர்ந்து இதே போன்ற நாகரிகமற்ற செயல்களை அனைத்து கட்சியினருமே விலக்கி வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து, செந்தமிழ் குரல் ஊடகத்தாருக்கு இந்துவேத முன்னேற்ற கழகம் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.